வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் நேற்று ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கேந்திரம்ன்றீங்க, திரிகோணம்ன்றீங்க, அதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஓகே. ஒரு ஜாதகம் அப்படின்னு வரும்போது இந்த கேந்திரம், திரிகோணம் இதெல்லாம் சில இடங்கள்ல தேவை. எங்க தேவைன்னாக்கா, ஜோதிடத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற இடத்துல தேவை. பலன் பார்க்கணும் அப்படின்ற இடத்துல அது தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ என்ன, ஒரு ஜாதகத்துல 1, 5, 9வது பாவகங்களை எப்பொழுதும் சுப பாவகம் அப்படின்னு சொல்லப்படுது. சுப பாவகம்னா என்னது? அங்கிருந்து நல்ல அமைப்புகளை, பாக்கியங்களை, அதிர்ஷ்டங்களை, நல்ல எண்ணங்களை, நல்ல குழந்தைகளை, லாபங்களை, இது மாதிரியான சந்தோஷமான சில அமைப்புகளை பெறக்கூடிய சில அமைப்புகள். இதுதான் 5, 9 பாக்கிய இடம், அதிர்ஷ்ட இடம், நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய இடம், அந்த மாதிரியான சில அமைப்பு. இந்த பாவகங்கள்ல இருக்கக்கூடிய சுபர். இதுல குறிப்பாக குரு 5ல குரு இருந்தாருன்னா லக்னத்தை தொடர்பு கொள்வார். 9ல குரு இருந்தாருன்னா லக்னத்தை தொடர்பு கொள்வார். லக்னத்துல குரு இருந்தாருன்னா 5, 9 தொடர்பு கொள்வார். அப்படின்ற மாதிரியான சுப பாவகங்களை ஒரு ஜாதகத்துல நேற்று நான் கேட்டிருந்தேன். நேற்று ஒரு கமெண்ட் பார்த்திருந்தேன். அந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லிட்டு ஒரு பையனுடைய ஜாதகம் போட்டிருந்தோம். அது கீழே நானும் பௌர்ணமி அன்னைக்கு தான் பிறந்தேன், நீங்க சொல்ற அளவுக்குலாம் அப்படிலாம் ஒரு பில்டப்பும் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ராசாக்களா, தசாபுத்தி, லக்னம் லக்னாதிபதி, லக்னம் லக்னாதிபதி, லக்னம் லக்னாதிபதி அப்படின்னு என் மனசுல தோணுச்சு. அங்க நான் ஒன்றும் சொல்லல. ஏன்னா சில பேருக்கு சில விஷயம் என்னதான் சொன்னாலும் இயல்பாக நம்ம சொல்ற மாதிரி தானுங்க. ஒரு ஜாதகத்துல உங்களுடைய புதன் எந்த அளவுக்கு பலமா இருக்கிறாரோ அதை ஒட்டி தான் நான் பேசுறதே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்ப நீங்க என்னதான் நான் எம்டியா பேசினாலும், நான் சும்மாவே ஒரு வீடியோ போட்ட ஒரு 1000 பேருக்கு மேல பாக்குறீங்கல்ல, என்னமோ இருக்குன்னு தானே பாக்குறீங்க. அப்ப இந்த அமைப்புல நம்ம டாபிக்கே வருவோம். ஏன்னா புரியாதவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை என்னோட வேலை கிடையாது. ஓகே. இந்த அமைப்புல திரிகோணம் அப்படின்னு சொல்லப்படுறது 1, 5, 9. இதுல அந்த 1ஆம் பாவகம் அப்படின்றது உங்களுடைய லக்னம். ஓகேங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கா, அந்த தத்துவத்துக்கா, இந்த தத்துவம் இல்ல, உங்களுடைய லக்னம். நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, இதனால தாங்க உங்களுடைய லக்னம் பிரதானம். உங்க தலை முக்கியம். உங்களுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, உடம்பு இருக்கு, எல்லா பார்ட்ஸுமே இருக்குது, இருதயம் இருக்கு, தலை இல்ல, எப்படிங்க செயல்பட முடியும்? அதனாலதான் லக்னம் என்பது தலை. இதனை எப்படி இது பண்ணுவீங்க, உறுதிப்படுத்துவீங்க? வெயில்ல போய் நில்லுங்க, வெளியில போய் நில்லுங்க, மொட்டை வெயில்ல. சூரியன் முதல்ல உங்க உடம்புல எங்க படுதோ அது லக்னம்ங்க. இந்த இடத்துல சயின்ஸ் வருதா? இந்த மாதிரியான அமைப்புகள்ல ஜோதிடத்தை புரிஞ்சுக்குங்க. இதற்கு அடுத்த நிலையில லக்னத்திற்கு 4, 7, 10ஆம் பாவகத்தை கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேந்திரம்னா என்னது? 4 மூளை. உங்களுடைய அந்த ஜாதகத்தை சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 மூளை. ஓகே. ஒரு வீடு கட்டுறீங்க, 4 தூண் வச்சு வீடு கட்டுறீங்க. ஓகேங்களா? அதுதான் உங்களுடைய ஜாதகத்தை தூக்கி அந்த வீடு மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு வாசல் வழியா நல்லது வருதா, வீட்டு வாசல் வழியா கெட்டது வருதா அப்படின்றது தான் உங்களுடைய 1, 5, 9, குறிப்பா 5, 9வது பாவகங்கள். இதுல 7ஆம் இடம் கேந்திரத்துல சனியோ செவ்வாயோ யாரோ இருந்தா உங்களுடைய லக்னத்தை தொடர்பு கொள்வாங்க. லக்னம் பழுதடையும். அதே ஃப்ரெண்டு வீடு இல்ல ஃப்ரெண்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கும் பொழுது செவ்வாய் அவரு ஃப்ரெண்டுக்கு, குருக்கு, சூரியனுக்கு, சந்திரனுக்கு கெடுதல்களை பண்ண மாட்டாரு. சனி 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவரு அங்க திக்பலமா வந்துருவாரு. திக்பலத்துல இருக்கக்கூடிய சனி அவருடைய நண்பர்களுக்கு திருமணத்தை, இது பாவகிரகங்கள் 7ல இருந்தா திருமண தாமதம் இருக்கும். அதற்கு பிறகு கெடுதல்களை பண்ண மாட்டாரு. இயல்பா ஒரு சிம்ம லக்னக்காரருக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு அப்படின்னா வைஃபால அவர் கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு வரும். ஓகேங்களா? வைஃபால டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காரு, இல்ல கணவரால அந்த மனைவி டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு வரும். இந்த அமைப்புகளை மிதுன லக்னத்துக்கோ, ரிஷப லக்னத்துக்கோ, துலாம் லக்னத்துக்கோ குரு கொடுக்க மாட்டாரு. ரிஷப லக்னம் அவர் 7ஆம் இடத்துல செவ்வாயோட இடத்துல இருப்பாரு. துலாம் லக்னத்துக்கு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா துலாத்துக்கு 7ஆம் இடத்துல அவரு நீச்சமாகி திக்பலம் ஆவாரு. சோ இந்த மாதிரியான சில அமைப்புகள்ல நண்பர்களுக்கு ஒரு மாதிரியான பலன். இதுல இன்னொரு கேள்வி நேற்று எனக்கு கொடுத்திருந்தாங்க. என்ன கேள்வின்னா, அந்த நட்பு பகை அமைப்புகளை விளக்குங்க. கண்டிப்பா அதையும் விளக்குறேன். இதுல ரொம்பலாம் ஸ்ட்ரேஞ்சா அதிநட்பு ஆக்சுவலி தேவைதான். சமம் இந்த அளவுக்குலாம் போகாதீங்க. அப்படியே கடன்னு ஒரு ஆர்டர்ல இன்னொரு வீடியோல நான் பண்ணி கொடுக்குறேன், அது கேளுங்க. ஓகே. இந்த அமைப்புகள்ல உங்களுடைய ஜாதகத்துல கேந்திரம் எனப்படுவது 1, 4, 7, 10 உங்களுடைய லக்னத்திலிருந்து. உங்களுடைய ஜாதகத்துல திரிகோணம்ன்றது 1, 5, 9 சுப அமைப்புகள்ல வரக்கூடிய தொடர்பு, நல்ல அமைப்புகளை, சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுக்கு பிறகுதான் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இதுல உபஜயஸ்தானம்னு சில அமைப்பு. உபஜயஸ்தானம்ன்றது 3, 11ஆம் பாவகங்கள். இந்த இடத்துல வெற்றிக்கான, லாபத்துக்கான, முயற்சிக்கான சில அமைப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இது தவிர்த்து 6, 8, 12 6, 8, 12ன்றது அப்படி சாதகமான நிலை இல்லை. ஒருவேளை இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியான சாதகமான நிலையை தொடர்பு கொண்டு
லக்னம் லக்னாதிபதி பலமாக இருந்து தசாபுத்தி ஒத்துழைக்கிற நேரத்துல 3 விதி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ரிவர்ஸ்ல சொல்லியிருக்கேன். நல்லா கேளுங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மறைமுக தனம் வரணும், ஜெக்பாட் கிடைக்கணுங்க, எனக்கு பெரிய அளவுக்கு பணம் வரணுங்க அப்படின்னாக்கா 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் ஒரு மாதிரியான சுப அமைப்புல தொடர்பு கொண்டு லக்னம் லக்னாதிபதி பலமாக இருந்து தசாபுத்தி ஒத்துழைக்கிற பட்சத்துல நீங்க அந்த அமைப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. சரிங்களா? இது மாதிரியான தன்மைகள் தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப லக்னம் பலமா இருக்கணும், தலை இருக்கணும், தசாபுத்தி அமைப்பு சக்சஸ் பண்றதுக்கான உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். வாய்ப்பே இல்லாம எவ்வளவு டேலண்ட்ஸ் வெளியே இருக்கிறாங்க. அப்போ வாய்ப்புகள் கிடைக்கணும். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த தசாபுத்தி ஒத்துழைக்கிறப்ப உங்க கையில உங்களுடைய அமைப்புகள் வந்து சேரும். இந்த அமைப்பு தாங்க. அப்ப இந்த அமைப்புகள்ல பாருங்க, நம்ம பார்க்காத சில ஸ்தானங்கள்ன்றது இந்த பணபரஸ்தானங்கள் தான். இந்த பணபரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2, அதுக்கப்புறம் 2, ஆமா 2 மட்டும் தான் பார்க்கல. மற்ற எல்லா பாவகங்களும் பார்த்துட்டோம். 2ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம், உங்களுடைய பேச்சை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம், உங்களுடைய குடும்பம் என்ன அமைப்புல இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடிய அமைப்பு, எதனின் அடிப்படையில நீங்க பொருள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான சில தன்மைகளை இந்த 2ஆம் இடம் சார்ந்து உங்களுக்கு சரியான அமைப்புகள்ல கொடுக்கும். இது அத்தனைக்கும் பிரதானம் தலை. ஓகேங்களா? எது? லக்னம். லக்னம் தான் மெயினான விஷயம். லக்னம் தான் மெயினான விஷயம். இதுக்கு முன்னுக்கு மேஷால லக்னம், அஷ்டம சனி, தசாபுத்தி இதெல்லாம் எங்கேயாவது பேசி கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஆமாங்க கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.